சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே செட் ஆகுற மாதிரி ஒரு சிம்பிளான பன்னீர் கிரேவி தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணியிருந்தேன். பன்னீர் வந்து கட் பண்ணி அதில் கரம் மசாலா, மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சள்தூள் சேர்த்து அப்படியே கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய எண்ணெய் சேர்த்து பன்னீர் வந்து பொரிச்சு எடுத்துக்கணும். இப்போ அதே எண்ணெயில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்க வேண்டியது தான். தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி அரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போ அதே மசாலா தான், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், உப்பு எல்லாமே சேர்த்து கூடவே 1 ஸ்பூன் கெட்டியான புளிக்காத தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். ஃபைனலாக வந்து பன்னீர் ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா சூப்பராக கிரேவி வந்து ரெடி ஆகிடும். சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் போகிற வேலை இருந்தது. என்னென்னா நாத்தனார் பொண்ணுக்கு இந்த மந்த் வந்து மேரேஜ் இருக்குது. ஸோ வெட்டிங்க்கு, ரிசப்ஷனுக்கு எல்லாம் ஜுவல்ஸ் பார்க்கலாம் தான் வெளியில் போயிருந்தோம். நாங்கள் பார்த்தா எல்லா ஷாப்லேயுமே கலெக்ஷன் வந்து சூப்பராக இருந்தது. அவளோட அவுட்ஃபிட் ஏற்ற மாதிரி முகூர்த்தத்துக்கு வந்து இந்த செட் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். ரிசப்ஷனுக்கு என்ன சூஸ் பண்ணோன்றதை நான் இன்னொரு vlogல வந்து காமிக்கிறேன்.